இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஏன், எதற்கு, எப்படி இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. சென்ற வாரம் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்து பேசின உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிருகங்கள், அதான் நம்ம பேசியிருக்கிறோம். அதில் நிறைய பேர் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் கூட போட்டு அமைச்சிருக்கிறீங்க. வித்தியாசமான ஒரு டாப்பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மிருகங்கள்ன்ற டாப்பிக்கை எடுத்து வேதத்துலேயும் உலக வழக்குலையும் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சின்ன கம்பேரிசன் தான் நம்ம கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இது நம்ம ரெண்டாவது நிகழ்ச்சி, மிருகங்கள் பற்றி பேசுகிறதுல ரெண்டாவது நிகழ்ச்சி. ஒருவேளை போன நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கலாம், நம்ம யூடியூப்பில் இருக்குது, நம்ம சேனலில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். போன நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தானியேல் 7வது அதிகாரத்தில் ஐயா அவர்கள் நிறைய காரியங்களை அதை விளக்கி சொன்னாங்க. அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கு அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். நம்மோடு கூட மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள். வாங்க பேசுவோம். இந்த மிருகங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம லாஸ்ட் டைம் பேசினோம். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பொதுவாகவே நீங்கள் தயார் பண்ணி எடுத்து கொண்டு வருகிற எல்லா நிகழ்ச்சியிலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சிகளாக இருக்குது. போன முறை நம்ம பேசினது அந்த நியாயத்தை பற்றி பேசணும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்குது. நான் பொதுவாக சொல்லும்போது என்னதுன்னா, நல்ல கேள்விகள் தான் நல்ல பதிலை கொண்டு வரும். கேள்வி தவறாவோ, கேள்வி சரியாவோ இல்லைன்னா சரியான பதில்கள் அதில் கிடைக்காது. அதனால நல்லா நீங்கள் உட்கார்ந்து வேதத்தை படித்து இதில் எது கேட்டால் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், வேதத்தில் என்னென்ன முக்கியமான கருத்துக்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லும்போது தான் அது ஒரு நல்ல ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணுது. வேதத்தில் பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று தனி மனிதனுடைய வாழ்க்கை பற்றி அது மாதிரி பேசுவாங்க. சிலருடைய அந்த தலைப்புகள் ஒரு மனிதன் எப்படி வேதத்தின் அடிப்படையில் வாழணும், ஒரு மனிதனுடைய தன்னுடைய குணத்தை எப்படி மாற்றிக்கொள்ளணும். சிலர் வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆனால் இதெல்லாம் தாண்டி வேதத்தில் நிறைய மர்மங்கள் இருக்குது, ரகசியங்கள் இருக்குது. சில ரகசியங்கள், ஆவிக்குரிய ரகசியங்கள் இதெல்லாம் இருக்கு. அதை ஏன் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் இம்மைக்கானது மாத்திரம் அல்ல. நம்ம தனி மனித வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாது நான் சொல்லலை. அது கண்டிப்பா நம்ம பேசணும், தெரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு போதகர் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம தெரிந்துக்கிறணும். அதே மாதிரி ஆசீர்வாதங்கள் பற்றி நமக்கு ஆண்டவரோட இருப்பதனால நமக்கு என்ன ஆசீர்வாதம், சமானம் கிடைக்கும், கண்டிப்பா சந்தோஷம் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் பேர் பணம் கிடைக்கும் பேசுறாங்க. அந்த மாதிரியான சில ஆசீர்வாதங்கள், உலக வழக்க ஆசீர்வாதம் பற்றி பேசுறாங்க, தப்பு இல்லை. சரி. ஆனா இதை தாண்டி வேதத்துல ஆவிக்குரிய ரகசியங்கள், நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. அதுல ஆவினா என்னன்னு இருக்கு. நம்ம சில சொற்றொடர்களை போற போக்குல நம்ம பேசிட்டே போவோம். சரி. ஆனா அதனுடைய முழு அர்த்தம் நமக்கு தெரியாது. நீங்க ஒரு மனிதனை கேட்டா ஆவி, ஆத்மா, சரீரம்பாங்க. ஆத்மான்னு என்னன்னு கேளுங்க, தெரியாது. ஆவிக்கு கூட ஏதாவது சொல்லிடுவாங்க. ஏன்னா நிறைய அந்த மாதிரி கிளிம் எல்லாம் இந்த ஆவி வர்ற மாதிரி நிக்கிற மாதிரி எல்லாம் பார்த்து ஒரு ஆவி மனுஷனுக்குள்ள இருக்குது, வெளியே போதும் வரும், ஓரளவுக்கு அது ஒரு தெரியும். ஆத்மான்னு கேளுங்க, தெரியாது. அப்ப நம்ம தெரியாமலே பல சொற்றொடர்களை நம்ம பயன்படுத்திட்டு வருவோம். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம உட்கார்ந்து தேவனுடைய பாதத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆவிகளுடைய உலகம்னா என்ன, ஆவிக்குரிய உலகம் எப்படி செயல்படுது, அதுல இருக்க நன்மையான உலகம் என்ன, தீமையான உலகம் என்ன, அப்புறம் ஆவிகளுடைய அந்த குணாதிசயம் என்ன, தன்மை என்ன, நல்ல ஆவிகள் எப்படி இருக்கும், அந்த தீய ஆவிகள் எப்படி இருக்கும், மனித ஆவிகள் எப்படி இருக்கும், இது எல்லாத்துக்கும் வேதத்துல விளக்கம் இருக்கு. ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதம் என்பது இந்த உலகத்திற்கானது மாத்திரம் அல்ல. இந்த உலகம் தாண்டி நீங்கள் இனி சந்திக்க போகிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இதுதான் வேதம். அங்க அதுக்குன்னு தனி பைபிள் கிடையாது, இதே பைபிள் தான். ஆமா, நீங்க பரலோகத்துல போனா வேற பைபிள் கிடையாது, அது ஒரே பைபிள் தான், இதே பைபிள் தான். அப்ப ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள எல்லா ஒரு மனிதனும் ஒரு நாள்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவன் ஆவிக்குரிய வடிவத்தை பெற்று விடுகிறான். நம்ம வீட்டுல இருந்தவங்களே நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு தாத்தா பாட்டி எல்லாம் ஆவிக்குரிய வடிவத்தை பெற்றுட்டாங்க. அடுத்து அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வரும்போது நம்ம அந்த வடிவத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் அந்த வடிவத்தை பெறும்போது கூட இதுதான் வேதம், உங்களுக்கு இதுதான் பைபிள். அப்ப இதுலதான் அதற்குண்டான எல்லா விளக்கங்கள் இருக்கு. நம்ம அதனாலதான் அதையும் நம்ம தெரிந்து கொண்டு அந்த உலகத்துக்குள் நாம் நுழைவதற்கு முன்னால அதை குறித்த ஒரு தெளிவான அறிவும், ஓரளவுக்கு அதை பற்றி நல்ல காரியங்களை தெரிந்து கொண்டு நம்ம ஆயத்தப்படுவதற்காகத்தான் இந்த வேதத்தில் இருக்கிற மறைப்பொருள்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுக்காகத்தான் நம்ம ஆயத்தப்படுறதுக்கு அது உள்ள. அப்ப இதை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஒரு நியாய தீர்ப்புனா என்ன, கண்டிப்பா பூமியில ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்பாடுகளுடைய அந்த தன்மை, அதனுடைய அந்த எஃபெக்ட்ஸ், அந்த
அந்த விளைவுகள் என்னவாக வந்து அங்க போய் முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பைபிளை நம்ம தெரிஞ்சா தானே செய்ய முடியும். ஆமா, அது வந்து நமக்கு கற்பிக்கப்படாதனாலதான் மனம் போன வாழ்க்கை என்பது வருது. கரெக்ட். அதுக்கு ஒரு பழமொழி வேற சொல்லுவாங்க, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவம். சாவம் ரைட்டு, சாவுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அது தெரியாது. சாவமோட முடிச்சிடுறீங்கல்ல, சாவுக்கு பிறகு என்ன செய்ய தெரியல. அப்போ இதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ ஆழமாக போகிறோம். நீங்களும் அந்த மாதிரி ஒன்றும் ஆழமான கேள்விகள் இதெல்லாம் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது, நானுமே எனக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கு வந்து எல்லாமே தெரியாது, எல்லாருமே எல்லாவற்றையும் தெரிந்திருக்க முடியாது. வேதம் என்பது நீங்கள் தெரிஞ்சதை விட ரொம்ப பெருசு. கடல் மாதிரி நமக்கு வந்து ஒரு கையளவு தான் நமக்கு அது, அந்த கொள்ளளவு அதை எடுக்க முடியும். அது எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். சில எனக்கு தெரியாத பல பக்கங்கள் இருக்கலாம். சிலருக்கு வந்து அந்த பக்கங்களை பத்தி அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுல இருந்து கேள்வி கேட்டா எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதுதான் என்னால சொல்ல முடியும். எனக்கு தெரிவிக்கப்பட்டதையும் நான் தெரிந்திருக்கிறதையும் என்னுடைய நான் வந்து வேதத்தை படித்த போது ஆவியானவர் என்னுடைய பிரயோஜனத்தை வெளிப்படுத்தினது தான் நான் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கேள்வியிலுமே நானும் எனக்கும் பெருசா தெரியாது. ஒரு வியூவர்ஸ் உடைய ஆங்கிள் இருந்து இல்ல, சில வியூவர்ஸ் வந்து கேட்கிற கேள்வி நமக்கே பயமா இருக்கு. ஆமா, ஏன்னா அந்த ஏரியா வந்து நமக்கு தெரியாது ஆக்சுவலா, அது வந்து இருக்கும். ஆனா வேதத்தினுடைய முழு காரியங்களும் வந்து நமக்கு மனிதனுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து வெளிப்படாது. அது கடைசி எக்காலம் ஒலிக்கும் போது தான் அந்த முழு ரகசியங்கள் வந்து வெளிப்படும். அது வந்து பல கேள்விகள் இருக்கு, நமக்கு வந்து விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்பதான் வந்து நமக்கு விடை கிடைக்கும். நம்ம வியூவர்ஸுமே நல்ல நல்ல கேள்விகளை வந்து போடுறாங்க, நான் பாக்குறேன். நான் ரொம்ப அருமையா கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இப்போ தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் வந்து இந்த மிருகங்கள் தான். அதுல வந்து இப்போ போன டாபிக்ல நம்ம பேசும்போது, எபிசோட்ல பேசும்போது தானியேல் காலத்துல சொல்லப்பட்ட மிருகத்தை வந்து நம்ம லைட்டா அப்படி டச் பண்ணிட்டு போயிட்டோம். அது வந்து உள்ள டீப்பா போகல. காரணம் என்னன்னா, அந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது வந்து நம்ம இப்போ வந்து வேதத்தோட அந்த நடைபெற்ற வரலாற்று சம்பவங்களையும் வேதத்தில் சொல்லப்பட்டது நீங்க பொருத்தி பார்த்தா சரியா பொருந்தும். தானியேல் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தீர்க்கதரிசி என்னை பொறுத்த அளவுல. தானியேல் நான் படிச்சு பார்த்த அளவுல என்னை வந்து ரொம்ப கவர்ந்த தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து தானியேல், சரி, அவர் வந்து அடுத்து வந்து எசேக்கியேல் வந்து ரொம்ப அனுபவபூர்வமான, அதை வந்து முழுவதும் அனுபவிச்சு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது, ஏறுறது, இறங்குறதுன்னு சொல்லி வந்து பார்த்த ஒரு மனிதர். தானியேல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வசாதாரணமா அவர் காலத்துல இன்னும் இயேசு கிறிஸ்துவே வரல, ஆனா இவர் கடைசி காலத்தை பற்றி பேசியிருப்பாரு. கண்டிப்பா. கடைசி காலத்துல பற்ற பல காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே அவர் வந்து ஒரு சின்ன சின்ன வசனங்கள்ல அப்படியே அதை வந்து தொட்டு காமிச்சிருப்பாரு. அதே தான் இங்க வந்து யோவானுக்கு வந்து கொஞ்சம் பிரீஃபா அதை வந்து கொஞ்சம் விளக்கமாக அதை வந்து சொல்றாங்க. ஆனா எல்லாமே அவர் பார்த்திருக்காரு. தானியேலுடைய முழு புஸ்தகங்கள் நம்ம கையில கிடைச்சதுன்னா இன்னும் அதுல வந்து நிறைய மர்மங்களும் ரகசியங்களும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தானியேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சரித்திரமும் அவர் பார்த்த தீர்க்க தரிசனம் கொஞ்சம் அதிகாரங்கள் தான் இருக்கு. ஆனா நிச்சயம் அவர் வந்து இன்னும் நிறைய பண்ணியிருப்பார். ஏனென்றால் அவர் ஒரு அந்நிய தேசத்துல இருந்ததுனால, அவர் ஒரு பெரிய அதிகாரத்துல இருந்ததுனால, அவங்க வேற ஒரு நாட்டுல இருந்ததுனால அந்த சுவடிகளோ அவர் எழுதினதோ பாதுகாக்கப்படாமல் போயிருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஒருவேளை எங்கேயாவது அது வந்து மறைந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரை இன்னும் தானியேலுடைய காரியங்கள், ரைட்டிங்ஸ், அவருடைய தானியேலுடைய அந்த ஒர்க்ஸ் நமக்கு வந்து எடுக்க முடிந்தால் இன்னும் பல விவரங்கள் புள்ளிவரமாக நம்ம தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அப்ப அதனாலதான் நம்ம அவர் சொன்னதை வந்து அந்த பழைய ராஜ்யங்கள் பற்றி இருந்ததுனால நம்ம லேசா தொட்டு அதை விட்டுட்டோம். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிருகங்கள் இனி வரக்கூடிய அந்த மிருகங்கள், அப்போ வந்து தானியேல் காலத்துல வந்த மிருகங்களுடைய அந்த கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய அடுத்த பகுதி அதனுடைய முழு விவரங்கள் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து நுணுக்கமா பல விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி சொல்லி அந்த மிருகங்களுடைய தன்மை என்ன, குணாதிசயங்கள் என்ன என்பதெல்லாம் கர்த்தர் மேலதிகமான விவரங்களை வெளிப்படுத்துறது தான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்போது முதல் முறையாக மிருகம் என்ற பதம், மிருகம் அப்படிங்கிறது குறித்த காரியங்கள் வந்து 11வது அதிகாரத்திலாம் சொல்லப்படுகிறது. அது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அந்த மிருகங்கள் ஏறி வந்து அது என்ன செய்ய போகுது, அதனுடைய கிரிகள் என்ன நடக்கும், அது எப்ப நடக்கும் என்ற விவரங்கள் அதுல இருக்கு. இந்த பகுதியை வந்து வாசித்தால் தான் அது நம்ம அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்கிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, பாக்குறவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கேள்வி வந்து ஒருவேளை சில கேள்விகள் தோன்றினால் நீங்க வந்து கேள்வி கேளுங்க. நான் வந்து அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல வர்றேன்.
வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கும் சில கேள்விகள் தோன்றலாம். தோன்றினா நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல முதல்ல கேளுங்க. அப்படி இல்லைன்னா அப்புறம் வந்து நமக்கும் எழுதி போடுங்க. ஆனால் பொதுவாக வந்து எங்களை மாத்திரமே அல்லது நம்மை மாத்திரமே நம்பாமல் நீங்களே வந்து பரிசுத்த ஆவியில சில கேள்விகளை எழுப்புவதற்கு ஒரு காரணியாக நம்முடைய பேச்சு அமையும். அந்த கேள்வி எழும்போது நீங்க அதுக்கு பதில வந்து தேவனிடத்தில் தேடுவதுதான் ஆரோக்கியமானது. அந்த பதில வந்து யார் பேசினாலும் அவன்கிட்ட வந்து திருப்பி கேட்கறத விட நீங்கள் வந்து தேவனிடத்துல இப்படி ஒரு கேள்வி இருக்கே, சரி, சில காரியங்களை நம்ம சொல்லும் போது உங்க மனசுல சில கேள்விகளை வந்து உருவாக்கி விடுவது ட்ரிகரிங் பாயிண்ட் தான். அவ்வளவுதான் பேசுறது. ஆமா. அதுக்கப்புறம் உள்ளதை வந்து நீங்க வந்து ஜெபத்துல வந்து தெரிந்து கொள்வது வந்து சிறப்பு. சரி, சிறப்பு. 11வது அதிகாரம் என்ன நம்பர்? 11வது அதிகாரத்துல ஆரம்பத்துல இருந்து படிச்சிரும், அப்பதான் நல்லா இருக்கும். பின்பு ஒரு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. சரி. இந்த கைக்கோல் என்பதை பற்றி எசேக்கியேல் புஸ்தகத்துல எல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். தேவாலயத்தை வந்து அளந்து பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கைக்கோல் கொடுப்பாங்க. கைக்கோல்னா அந்த கைக்கோல் என்பது அந்த காலத்துல ஒரு ஸ்கேல் மாதிரி, அது வந்து ஒரு கெஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்ன இதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நீளம் ஒரு கைக்கோல், அது ஒரு அளவுக்காக கொடுக்கப்படுவது. கிட்டத்தட்ட இவங்க சொல்றது கிட்டத்தட்ட அது வந்து 1.5 அடி நீளம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க காலத்துல என்ன அளவு முறைகள் வச்சிருந்தாங்களோ அது என்னவோ நமக்கு தெரியாது. அப்ப பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது ஒரு தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் இந்த பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார் என்றார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தையும் அதில் 42 மாதம் அளவும் அவர்கள் மிதிப்பார்கள் என்றார். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி இருக்கிறவர்களாக 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அப்ப கர்த்தர் வந்து தேவாலயத்தை, அப்போ ஒரு புதிய தேவாலயம் இருக்கு. யோவான் இதை பார்க்கும்போது இருந்த தேவாலயம் அல்ல அது. ஏன்னா வந்து கிபி 72 வந்து தேவாலயம் வந்து இடிக்கப்பட்டு போச்சு. ஆனா அதுக்கு பிறகு இவர் பார்க்குற வந்து கடைசி காலத்துல வரக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு. அப்ப அங்க ஒரு தேவாலயம் இருக்கு. அப்ப அந்த தேவாலயம் வந்து கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, கட்டப்பட்ட பிறகு அதை வந்து அளந்து பார்க்க சொல்றாரு. அந்த அளந்து பார்க்கும்போது அதுல பாத்தீங்கன்னா வந்து உள் பிரகாரம் ஆசாரியர் இருக்கிறது, அப்புறம் வந்து இந்த 12 கோத்திரம் இருக்கிற பிரகாரம், அதுக்கப்புறம் வந்து வெளிப்பிரகாரம், அதுக்கு பிறகு வந்து புறஜாதிகள் இருக்கிற இடம்னு ஒரு இடம் இருக்கு. அது வந்து பெரிய இடமா இருக்கும். நீ அதை அளக்க வேண்டாம், அது வந்து உள்ள இருக்கக்கூடிய இடங்களை மாத்திரம் நீ வந்து அளந்து போடு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்கலான்னு பாக்குறேன். இதுல நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவளையும் அளந்து பாருங்க. தொழுது கொள்கிற மனிதர் இல்லையா? ஆமாமா. மனிதர்களை வந்து கைக்கோலை வச்சு அளக்கிறது இல்ல அப்படின்னா எப்படி? அவன் வந்து எவ்வளவு, அது என்ன கிரைட்டீரியால அளக்குறாங்க? மனிதர்களை அளந்து பாருன்னு சொன்னா மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு பாக்குறது. இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல. இப்போ வந்து நான் வந்து அந்த கைக்கோலை வச்சு அந்த இடத்தை அளந்து பார்த்தா அந்த இடத்துக்குள்ள எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு உத்தேச மதிப்பீடு. மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப 42 மாதம் அளவும் புறஜாதிகள் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியினால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை, பரிசுத்த நகரம்னா இந்த எருசலேமை அவர்கள் இந்த புறஜாதிகள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். அவங்க எல்லாம் உள்ள போக்கும் வரத்துமா வந்து புறஜாதிகளுடைய அந்த இது வந்து ரொம்ப அதிகமாக ரட்சிக்கப்படாதவங்க புறஜாதிகள் வந்து 42 மாதம் அளவும் அதை மிதிப்பாங்க. 3 வருஷம். அதான் அது வந்து இந்த உபத்திரவ காலத்தை வந்து நம்ம 2ஆ பிரிச்சு, முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம் என்றும், 2வது 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம்னு நம்ம சொல்றோம். அந்த காலங்களின் அடிப்படையில ஒரு 42 மாசம், அதாவது முதல் உபத்திரவ காலத்தில் புறஜாதிகள் அவங்க தான் ரொம்ப, ஏன்னா இந்த தேவாலயம் வந்து ஒரு அந்தி கிறிஸ்துவால கட்டப்பட்டு அவன் தான் அதை வந்து கட்டி எல்லாரும் வந்து தொழுது கொள்ற மாதிரி வரும்போது பல தேசங்கள்ல இருந்து ஆட்கள் வரவும் போகவும் இருப்பாங்க. இந்த 3 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த யூதர்கள் வந்து ஒரு கலவரம் பண்ணி இவன் வந்து உண்மையான மேசியா இல்லை என்பதை கண்டுபிடிச்சு கலவரம் பண்ண பிறகு அங்க உள்ள அந்த பூமி வந்து கலவர பூமி ஆயிரும். அதுக்கு பிறகு யாரும் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து விடுதலையா வந்தெல்லாம் பார்க்க முடியாது. இப்ப சப்போஸ் ஒருவேளை ஒரு அந்தி கிறிஸ்து ஒரு தேவாலயத்தை கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். தேவாலயத்தை கட்டி அது வந்து இது வந்து தேவனுக்கு இருந்த முதல்ல இருந்த ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய மாதிரியின்படியே புதுசா ஒண்ணு நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னா
நாம கூட போகத்தானே செய்வோம். ஆமா. போய் பார்த்துட்டு வருவோம். புதுசா வந்துருவோம் அப்படின்ட்டு. இப்போ நிறைய டூர்லாம் போட்டு போறவங்கல்ல, அப்ப என்ன செய்வாங்கன்னா, சரி வாங்கன்னு சொல்லி அந்த ஆலயத்தை புதிய தேவாலயம் கட்டப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க. யூதர்களும் அவங்கள வந்து தன்னுடைய மேசியாவாக நினைச்சு, ஏன்னா அவர் தேவாலயத்தை கட்டுவார் அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து அவரை வந்து மேசியாவா நினைச்சு அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ பல தேசங்கள்ல இருந்து ஜனங்கள் அந்த தேவாலயத்தினுடைய மகிமையை பார்க்கறதுக்கு எல்லாரும் வர்றதுனால அது வந்து 3.5 வருஷம் வரைக்கும் ஃப்ரீயா எல்லாரும் வருவாங்க, அந்த தேவாலயத்தை பார்ப்பாங்க, சந்தோஷமா இருக்கும், போட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, அதெல்லாம் கலகல நடக்கும். யூதர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், நல்லா இருப்பாங்க. ஆனா அந்த 3.5 வருஷம் முடிய போகும்போது யூதர்கள் இவன் வந்து கிறிஸ்து அல்லங்கிறத கண்டுபிடிச்சுவாங்க. ஏன்னா அவன் வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல அவன் நல்லா அப்படி போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து நிறைய தேசங்கள்ல இருந்து ஜனங்கள் மகிமையை செலுத்தி, இந்த ஆலயம் இவ்வளவு வருஷம் யாராலையும் கட்டப்பட முடியாம, மாடர்ன் பீரியட்ல கூட கட்டப்பட முடியாம இருந்த ஒரு தேவாலயத்தை அதே மாதிரி அந்த அழகு மெருகு கொலையாம கட்டிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை பிரைஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே, சரி, இவன் ஏற்கனவே வந்து பெருமை உள்ள ஆளு, பிசாசனுடைய ஒரு பிரிவு, அவனுடைய திருத்துவத்துல ஒரு ஆள் அந்திகிறிஸ்து. இவன் தன்னை வந்து எப்படி வெளிப்படுத்துவான்னு சொன்னா, தேவாலயத்தின் மேலே தேவன் போல் அமர்ந்து அப்படின்னு சொல்லி வசனம் வருதுல்ல, தேவாலயத்தின்ல அவன் வந்து தேவன் போல் அமர்ந்து ஆராதிக்கப்படுவது எதுவோ, வந்து தொழுது கொள்ளப்படுவது எதுவோ எல்லாவற்றுக்கு மேலாக அவன் தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவாலயத்தின் மேல் அமர்ந்து தேவனை போல தன்னை காண்பிக்கிறவனும் இருப்பான். இந்த பாழாக்கும் அருவருப்பு வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறதுன்னு ஒரு வசனம், அது ஒரு வசனம் இருக்கு. அந்த மாதிரி அது கரெக்ட் தான். அப்ப அந்த தேவாலயத்துல வந்து இவன் வந்து உட்கார்ந்து, நான் தாங்க கடவுள், பாத்தியா ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிட்டேன் அப்படின்னு இதை காமிச்சு என்னை ஆராதி அப்படின்னு சொல்லும்போது, புறஜாதிகள் வேணா ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு தன்மை இல்லாததுனால, மேசியா குறித்தெல்லாம் ஒரு நிலையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால அவர்கள் கூட அதை வந்து ஏற்றுக்கொண்டு ஆமா இருக்கலாம், இவ்வளவு செய்யறாரே அப்படின்னு சொல்லி நினைச்சா, இந்த யூதர்கள் வந்து என்னன்னா எல்லாத்தையும் ரொம்ப கண்ணில் விளக்கெண்ணெய் போட்டு பார்ப்பாங்க. அப்ப இல்ல இவர், ஏன்னா மேசியாவை வந்து மேசியா கிறிஸ்துவாகவே இருந்தால் கூட மேசியா என்பவர் யூதர்களை பொறுத்தளவு ஆராதனைக்குரியவர் அல்ல. மேசியா என்பவர் தன்னை விடுதலை, நீங்க வந்து அந்த இடத்த நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிறணும். நீங்க வந்து இயேசுவை மேசியாவாக அவங்க ஏற்றுக்கொண்டா கூட இயேசு ஆராதிக்க மாட்டாங்க அவங்க. சரி, ஏன்னா அவங்களுடைய சரித்திரத்துல அவங்களுக்கு சொல்லப்பட்டது, மேசியா வந்து உங்களை விடுவிக்க வருவார், அவ்வளவுதான். ஆராதனைக்குரியவர் வந்து தேவன் ஒருத்தர் தான், வேற யாரையும் அவங்க வந்து ஆமா இன்னைக்கு வரைக்கும் அவங்க. இப்ப நீங்க இயேசுதான் மேசியான்னு ஏற்றுக்கொண்டா கூட யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவர் ஆராதனைக்குரியவராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் வந்து மேசியா வந்து எங்களை விடுவிக்கிறவர் தான், ரட்சகர் இல்ல. நம்ம ரட்சகர் அப்படி இல்ல, அவங்க வந்து ரட்சகர் இல்லன்னு இல்ல, ரட்சகர் தான். ரட்சகர் என்பவர் வந்து விடுவிப்பவர். ஆனா ரட்சகர் அப்படின்னா என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னா, உலகத்துல இருக்க கட்டுக்கள்ல இருந்தா உங்களை ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவரால தான். ஆவிக்குரிய ரட்சிப்பை பத்தி எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. அப்ப இவங்க வந்து விடுவிக்கிறவர் தான், ஆனா ஆராதனைக்குரியவர் அல்ல. ஆராதனைக்குரியவர் எங்களுக்கு பிதா ஒருத்தர் தான். ஆமா அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப இயேசுவே வந்து அந்த தேவாலயத்து மேல உட்கார்ந்தா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப வந்து இவங்க வந்து ஆராதனைக்குரியவர் பிதா ஒருத்தர் தான், அந்த நம்பிக்கை உள்ளவங்க. அப்ப இவன் வந்து தேவாலயம் கட்டுற வரைக்கும் ஓகே, ஜனங்கள்லாம் வந்து 42 மாதம் அளவும் தேவாலயத்தை விசிட் பண்ணி அவர்களுக்கு காணிக்கை பணம் எல்லாம் வந்து என்ன நிறைய அந்த மாதிரி டூரிசம் இதெல்லாம் வரும்போது எக்கச்சக்கமான பணம் வரும். இவ்வளவு பெரிய ஆலயத்தை பார்க்க ஜனங்கள் வரும்போது அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் எப்ப தன்னை தேவன் என்று டிக்ளேர் பண்ணானோ உடனே அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. இல்ல இது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவனை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3.5 வருஷங்கள் தான் அவர்களுக்கு வந்து அது வந்து மகா உபத்திரவ காலம் என்று சொல்லுகிறது. மகா உபத்திரவ காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா ஜனங்களும் எப்படி உபத்திரப்படுறாங்களோ அது மாதிரி யூதர்களும் உபத்திரவப்படுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் இருந்த பீரியட்ல வந்து உபத்திரவ காலத்துல பொது ஜனங்கள் மற்ற தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் சட்டங்கள் என்ற பேர்ல அடிமைத்தனப்படுத்தப்பட்டு அவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. ஆனா யூதர்கள் வந்து ஃப்ரீயா இருந்தாங்க. ஆனா அந்த அடுத்த 3.5 வருஷத்துல யூதர்கள் மேல அந்த வன்முறை கட்டவிழ் தொடப்படும். ஏன்னா அந்திகிறிஸ்துக்கு அகைன்ஸ்டா எழும்புறதுனால விடமாட்டான் வருவாங்க. அப்பதான் நிறைய ரத்த சாட்சிகள் வருவாங்க. இந்த பழைய சரித்திரத்துல எப்படி யூதர்கள் வந்து கொலை செய்யப்பட்டாங்களோ அதெல்லாம் வந்து நடக்கும். அதுக்கு பிறகு அந்த எருசலேம் மிக பதட்டமுள்ள ஒரு பிரதேசமாக, எப்ப பார்த்தாலும் கலவரமும் அந்தி கிறிஸ்துக்கு எதிராக அவங்க பண்றதுனால, அவன் தன்னுடைய அடக்குமுறையினால ஒரு அடக்க நினைக்கிறதுனால அந்த பதட்டங்கள் வரும்போது புறஜாதிகள் தாராளமா உள்ள வர முடியாது. அவர் ஒருவேளை இந்த தேவா 2வது 3.5 வருஷம்
2வது 3 வருஷத்துல. அந்த நேரத்துல தேவாலயத்து நிமித்தமா வந்தா அவர்கள் வந்து பார்க்கணும்னு ஜனங்கள் வந்தா கூட யூதர்கள் வந்து அவங்களை வந்து உள்ள வரவிட மாட்டாங்க. ஏன்னா அந்த தேவாலயம் வந்து இப்போ அது தேவனுடையது அல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. அதனால அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எருசலேமில் மிக பதட்டம் இருக்கும். மற்ற தேசங்களில் உள்ளவங்களை கூட இவன் தன்னுடைய சட்டங்கள் போட்டு அதில் மூலம் வந்து கட்டுப்படுத்தி அடிமைகள் போல கொஞ்சமாக மாற்றி அவங்களை அடிமை மாதிரி வச்சுருப்பான். ஆனால் இந்த யூதர்கள் அந்த மாதிரி அடிமைகளாக மாற்றப்படுவதோடு மாத்திரம் சட்டங்களால் மாத்திரம் இல்லை, அவர்கள் வந்து வாளாலையும் கத்தியினாலையும் பெரிய பெரிய ஆயுதங்களாலையும் அடிமைப்படுத்தப்படுவாங்க. ஏன்னா வந்து கிளர்ச்சி பண்ணி ஒரு மாதிரி எந்திரிச்சிருவாங்க. தான் இவ்வளவு நாள் நம்பின ஆளு சரியில்லை அப்படின்னு சொன்ன ஏமாற்றத்தை தாங்க முடியாம அவங்க வந்து இறங்குவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால் அந்திகிறிஸ்து தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு உலக அளவில் தன் சாம்ராஜ்யத்தை வந்து பெருசு பண்ணி தன்னை ஒரு பெரிய உலக ஆளுநராக வைப்பதற்கு இந்த யூதர்களை தான் பெரும்பான்மையான கருவியாக பயன்படுத்தினா முதல்ல. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் 3.5 years வந்து யூதர்களை வந்து அவர் அந்திகிறிஸ்து பயன்படுத்துறது. அடுத்த 3 வருஷம் அவங்களுக்கு அகைன்ஸ்டாவே யூதர்களை வந்து பெரிய பெரிய ஸ்தானங்கள் அமர்த்துறது, அந்த யூதர்களுடைய நல்ல மதிப்பை பெறுவது, அபிமானத்தை பெறுவது, யூதர்களை வந்து தன் கைக்குள்ள வச்சுக்கிறது. இந்த 3.5 வருஷம் இந்த ஜனங்கள் மேல கட்டுவிழ்த்து விடப்படுகிற அந்த அடிமைத்தனம் இருக்கு பாருங்க, அதுக்கு யூதர்களை தான் வந்து பயன்படுத்துவான். அவங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளோ அவங்க வச்சிருக்கிற காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தான் பயன்படுத்தி யூதர்களை வந்து தனக்கு பக்க பலமாக வைத்துக் கொள்வான். ஆனா அந்த 3 வருஷம் வந்த உடனே எந்த யூதர்கள் வந்து அதை இது பண்ணாங்களோ, அவருடைய சாம்ராஜ்யம் கட்டுவதற்கு உதவி செஞ்சாங்களோ, அவங்களே எதிர்க்கும் போது அந்த எதிர்ப்பு வந்து இன்னும் பயங்கரமானதாகவும் பலமானதாகவும் இருக்கும். அந்த இடங்கள்ல இருக்கிற யூதர்லாம் வெளியே போக ஆரம்பிப்பான், அதை செய்யக்கூடாதும்பான், அதை கொலாப்ஸ் பண்றதுக்கு பார்ப்பான். உடனே என்ன செய்வான்னா வன்முறையை கட்டவிழ்த்து விடுவான். அந்த மாதிரி வரும்போது அந்த 3.5 வருஷத்துல மற்ற எல்லா தேசங்களை விட இந்த எருசலேம் அந்த யூதாவின் தேசம் வந்து பயங்கர தவிப்பிலும் தத்தளிப்பிலும் இருக்கும். கண்டிப்பா. அப்போதான் நிறைய பேரை வந்து கொல்றது, அவங்க மேல வந்து தண்டனைகளை வந்து பகிரங்கமா அறிவிப்பது, எப்படி இந்த மத்திய கிழக்கு நாடுகள் சில பகுதிகள் எல்லாம் பண்றாங்களோ அது மாதிரி செய்யறது, அந்த மரணத்தை வந்து ரொம்ப தீவிரமாக்கி காட்டுவது. ஏன்னா அப்பதான் அதை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்கிறதுக்காக அதை வந்து டெலிகாஸ்ட் பண்றது. அப்போ வந்து இந்த மாதிரி யூதர்களுக்கு நடக்கூடிய கொடுமைகளை வந்து வெளியே காமிக்கிறது. இவனெல்லாம் வந்து இந்த ஆளுமைக்கு வந்து எதிராக கிரியை செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களை ஒரு தீவிரவாதிகள் போல சித்தரிப்பது, இதெல்லாம் அந்த 42 மாசம் நடக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதட்டம் நிறைந்த பூமியில இவ்வளவு பெரிய ஒரு சரித்திர நிகழ்வு வாய்ந்த ஒரு தேவாலயமே இருந்தா கூட ஜனங்கள் வந்து உள்ள வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணு வந்து அந்தி கிறிஸ்துவமே வந்து அவங்கெல்லாம் பார்வையிடறதுக்கு வந்து அனுமதி கொடுக்காம இருக்கலாம். அல்லது அவங்க வந்து இதை பார்க்க வந்தாங்கன்னா அந்தி கிறிஸ்துவுக்கு இன்னும் பலம் பெருகுங்கிறதுக்காக யூதர்கள் வந்து இவங்களை வரவிடாம ஒரு 4 ஏவுகணை அதை நோக்கி விட்டான்னு வச்சுங்க, அவ்வளவுதான் சரி. அதனால போட்டிருக்கு அந்த 42 மாசம் தான் இந்த புறஜாதிகள் அந்த இடத்தை மிதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் 42 months, 3 வருஷம் அவ்வளவுதான். அப்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், யாரும் வரலாம் போலாம் இருக்கும். அதுக்கு பிறகு அப்ப 42 மாதம் அளவும் அதை மிதிப்பார்கள். மிருக நிமித்தம் வரப்போகுது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி இருக்கிறவர்களாக 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இந்த நேரத்துல ஏன்னா இந்த அந்தி கிறிஸ்து ஆளுமை செய்யற நேரத்துல மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடவுள் நம்பிக்கை ஜனங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம தன்னை ஆளுகிறவர்களை தான் அவங்க வந்து கடவுள் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கொண்டாந்துருவாங்க. அது வந்து ஒரு நாஸ்திகம் மாதிரியோ ஒரு கொள்கையை வந்து ஆராதிக்கிறவங்க மாதிரியோ அந்த மாதிரி கொண்டு வந்து இந்த பொதுவான இருக்கிற கடவுள் நம்பிக்கை எல்லாம் ஒரு மாதிரி மட்டுப்படுத்திடுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல இவன் அந்தி கிறிஸ்து தன்னை வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறதுனால இவன் ஒரு பெரிய சுப்பீரியர் பவர் அப்படிங்கிற மாதிரி ஜனங்கள் நினைப்பாங்க. ஒரு பெரிய பவர், ஏன்னா ஒரு போரிடமெல்லாம் ஜெயிக்குது, பிடிக்கிற தேசமெல்லாம் பிடிபடுது, இவ்வளவு வந்து ரொம்ப ஞானத்தோட வந்து ஆளுமை செய்யறாரு, எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டாரு அப்படின்னு இவர் ஒரு சுப்பீரியர் பவர் மாதிரி தெரிவாரு. அப்ப இதைத்தான் ஜனங்கள் பார்த்து தேவன் எல்லாம் மறந்துடுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து நேரடியா நான் பார்க்கக்கூடிய ஒருவர் வந்து சர்வ வல்லமை பொருந்தினவராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சு இவனை கடவுளா ஏற்றுக்கொள்வதற்கு தயங்க மாட்டாங்க. யூதர்கள் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மற்றவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு பெரிய பவர் காட்டும் போது அவர் வந்து இப்பவுமே அது நடக்குது அந்த காலத்துல வந்து நடக்குது, வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த மதம் அப்படின்னு நம்ம விட சுப்பீரியர் பவர் நினைச்சா எதுக்கு தயாரா இருப்பாங்க. அது கரெக்ட். கிறிஸ்தவர்கள் கூட நான் இப்போ வந்து போன வாரம் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன்.
ஒருவர் வந்து அவர் வந்து வேற மதத்தை சேர்ந்த ஒரு சாமியார், அந்த தன்னிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க வர்றவங்க அப்படி குனிஞ்சு வரும்போது கால் எடுத்து வச்சு தலை மேல ஒரு மிதி, முதுகுல ஒரு மிதி மிதிக்கிறார். அதுக்கு கியூல நிக்கிறாங்க. மிதிக்கிறது ஒரு மனிதன், அவங்களுக்கு அந்த உணர்வு கூட இல்லாம மிதிக்கிறாங்க. இது வந்து இங்க நம்ம சைட்ல என்ன நடக்குது, கிறிஸ்தவர் நடுவில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஆப்பிரிக்கால வந்து ஒரு போதகர் வந்து தன் விசுவாசிகளை கீழே படுக்க வச்சு அப்படி வந்து வரிசையா படுத்திருக்கிறாங்க. இவர் அவர் மேல ஏறி நடந்து போறாரு, ஷூ காலோட. இதை பார்த்துட்டு இந்தியால கூட ஒருத்தரை படுக்க வச்சு மேல ஏறி உட்கார்ந்து, அவர் மேல ஒரு பெரிய பில்லோவை போட்டு அது மேல ஏறி உட்கார்ந்து அங்க இருந்து ஜெபம் பண்ணி. அப்ப கடவுள் அப்படிங்கிற பேரை வைக்கும்போது சில நேரத்துல நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் இந்த முட்டாள்தனங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஜனங்கள் வந்து ரொம்ப விழிப்பா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் மனிதன் தான், கடவுள் தான்ங்கிற வார்த்தை நான் வந்து அடிக்கடி சொல்ற வார்த்தை. அதை வந்து நம்ம மறக்க கூடாது. மனிதன் சாதாரணமான மனிதன் ஆராதனைக்குரியவன் அல்ல. மனிதன் வந்து ஒருவேளை உங்களோட கொஞ்சம் வயசுல பெரியவரா இருக்கலாம், அனுபவத்துல பெரியவரா இருக்கலாம், ஒழிய அவன் ஆராதனைக்குரியவன் அல்ல. அவன் எவ்வளவு அற்புதங்கள் செய்தா கூட தன் சொந்த பவர்ல எவனும் செய்யறது இல்லை. அது வந்து கடவுள் தான் அந்த வல்லமையோ அல்லது சாத்தானுடைய வல்லமையெல்லாம் செய்வான். அப்ப இந்த மாதிரியா இருக்கும்போது இந்த மனிதர்கள் இப்படி செய்யறதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கோமாளித்தனமா இருக்கும். கிறிஸ்தவர் நடுவில் இப்போ அந்த மாதிரி வச்சுட்டு ஆளை கீழே படுக்க போட்டு மேலே ஏறி மிதிக்க அந்த ஸ்பிரிட் வெளியே போகுதுன்னு சொல்லி என்னென்னமோலாம் வந்து பண்றாங்க. அப்படி மிதிக்கிறது மூலம் ஆசீர்வாதம் அப்படிலாம் சொல்றாங்க. அதனால இந்த மத நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்ன செய்யும்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி கொண்டாந்துரும். ஒரு இந்த பொருள் முடித்தனமா செய்யற மாதிரி. வந்து ஒரு சாராயம் குடிக்கும்போது எப்படி அவனுக்கு ஒரு இது போதை உண்டாதோ அது மாதிரி ஒரு போதை உண்டாயிரும். அந்த போதையில வந்து இவன் தான் என்ன செய்யறேன்னே தெரியாது, அவன் எதையுமே யோசிக்க மாட்டான். அந்த நிலைமைக்குள்ள யாருமே போயிடக்கூடாது. அதுக்கு தான் வந்து கர்த்தருடைய வேதம் இருக்கு, வசனம் இருக்கு. வசனத்தோடு படித்து பார்த்து ஒப்பிட்டு அதை வந்து தான் நீங்க வந்து நீங்க நம்பணும் எதையும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, இவங்க அவனை ஒரு பெரிய சுப்பீரியர் பவர் அப்படின்னு பாக்குறதுனால இந்த ஜனங்கள் வந்து அவனை ஆராதிக்கிறதுக்கு வருவாங்க. ஏன்னா வந்து 42 மாச முடிவுல வந்து தன்னை தேவனை டிக்ளேர் பண்றான். டிக்ளேர் பண்ணாலும் உடனே வந்து சரி பரவாயில்ல வாங்க போய் அவன் தலையில மிதிச்சாலும் பரவாயில்ல சொல்லி ஒரு கூட்டம் வரும். ஆனா யூதர்ல அவனை யாரையும் உள்ள விட மாட்டாங்க. அப்பதான் அந்த கலவரம் வரும் நடக்கிறது. அப்ப வந்த உடனே என்னன்னா பயங்கர கலவரம் இருக்கும். உள்ள வர விட மாட்டாங்க. இவங்க வர்றவங்களை வந்து சிதறடிப்பாங்க. இவங்களும் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவாங்க. இவர்களை வந்து அவங்க தீவிரவாதி மாதிரி சித்தரிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவர்தான் சுப்பீரியர் பவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இல்ல இதுக்கு மேல வேற ஒரு பவர் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு 3வது வருஷ முடிவில் கர்த்தர் ஒரு 2 சாட்சிகளை வந்து அங்க இருந்து அனுப்புறாரு. சரி. அப்பதான் இப்ப இது வரைக்கும் ஒரே பவர் அது அந்தி கிறிஸ்து தான் அப்படின்னு நினைச்சவங்க நடுவுல இல்ல இன்னொரு பவர் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு காட்டுறதுக்கு அது வந்து ஆண்டவருடைய பவர். அது அந்தி கிறிஸ்துவின் பவரை விட பல மடங்கு, பல்லாயிரம் மடங்கு அது உயர்ந்தது அப்படின்னு ஜனங்களுடைய கவனத்தை அந்தி கிறிஸ்துவ மேல இருந்து தேவன் பக்கம் திருப்புவதற்காக கர்த்தர் எடுக்கிற முதல் முயற்சி. இந்த நேரம் அருமையான திட்டம். இல்ல ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இவ்வளவு நாள் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ்ல இந்த தீர்க்கதரிசிங்க இந்த 2 சாட்சிகள் அல்லது தீர்க்கதரிசிகள் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. திடீர்னு எப்படி இவங்க வராங்க? எங்க இருந்திருப்பாங்க அவங்க? அவர்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்ட அவங்க வந்து இதுவரைக்கும் ஒருவேளை வந்து வானத்தில் தேவனோட கூட இருந்திருக்கலாம். சரி. வந்து அவங்க வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தானா இருக்கலாம், அல்லது பூமியிலே கூட அவங்க எங்கேயாவது வந்து மறைந்து இருக்கலாம். நமக்கு தெரியல. அதை பற்றி விவரங்கள் அங்கே சொல்லப்படலை. அவங்க வந்து மரணத்துக்கு பிறகு அவங்க வந்து உயிர் தெழும்போது வானத்துக்கு ஏறி போனாங்க. ஒருவேளை வானத்திலிருந்து அவங்க இறங்கியும் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. செய்தி அதுல இல்ல. செய்தி ஏன்னா திடீர்னு வந்து அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னு மட்டும்தான் இங்க போட்டிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து யோவான் இடத்துல யோவானை குறித்து கர்த்தர் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து எழுத்தின்படி அல்ல, நம்ம வந்து சில அனுமானங்கள் சில பரிசுத்தங்கள் சொன்ன சில காரியங்கள் அடிப்படையில் அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் வரும் அளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்றாரு. சரி. அப்ப அதிலிருந்து யோவான் கர்த்தருடைய வருகை வரைக்கும் மரிப்பதில்லை என்ற பேச்சு சீஷர்களுக்குள்ளே பரவ துவங்கிற்று அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அது மாதிரி ஒருவேளை யோவான் வந்து உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயம், நமக்கு தெரியாது. சிலர் வந்து 100 வயசுல வந்து அவர் வந்து மரித்து போனாரு, அவர் அடக்கம் பண்ண இடம்லாம் இருக்குன்னு சொல்லலாம் சொல்றாங்க. அது இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் வர்ற வரைக்கும் அவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு சில பேரை பூமியில அவங்க வந்து விட்டுருக்கலாம். அதெல்லாம் தேவனுக்குரியது, நமக்கு தெரியாது, சொல்லப்படலை. அதுல யாராவது 2 பேரை கர்த்தர் வந்து பூமியில எங்கேயாவது ஒரு இடத்துல மறைத்து வைத்திருக்கலாம். அப்ப அவங்க வந்து அந்த நேரத்துல வெளிப்படுத்தப்பட்டு அவங்க வெளியே வந்து ஊழியம் செய்யலாம். அல்லது எப்படி வந்து இயேசு கிறிஸ்து வந்து மறுரூப மலையில ஏறி போன போது வானத்துல இருந்தா 2 பேர் இறங்கி வர்றாங்க.
அந்த அவங்க 2 பேரும் இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவோட அவங்க வந்து பேசுறவங்களாக எலியாவும் மோசையும் வர்றாங்க. வந்து இயேசு கிறிஸ்துவோட பேசுறவர்களாக தன்னை காண்பிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க வானத்துக்கு போயிடுறாங்க. அப்போ வானத்துல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு, யாரோ போயிட்டு வர மாதிரி இல்ல, வானத்துல வந்து அவங்கள வச்சிருக்கிறாங்க, பரலோகத்துல வந்து அங்க இருக்காங்க, போயிட்டு வர மாதிரி இல்ல. அவங்க இயேசு கிறிஸ்து வந்தனால வந்தாங்க, இல்லாட்டி எல்லா நேரம் இப்ப எல்லாம் வந்து எலியா வரல இல்ல. அப்ப அங்க இருக்கிறாங்க. அப்ப அங்க இருந்து இறங்கி கூட வரலாம் இந்த சாட்சிகள். பாசிபிலிட்டி இருக்கு. எப்படி பாசிபிள், இப்படியும் நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். எப்படியோ திடீர்னு வந்து அந்த 2 பேர் தன்னை வந்து காட்டுறாங்க. அதை காட்டும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பூட்டுற மாதிரி இருக்கிறாங்க அவர்களுடைய கிரியைகள். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த அந்தி கிறிஸ்து தான் வந்து சுப்பீரியர் பவர் அப்படிங்கிற நம்பிக்கை ஜனங்களுக்குள்ள போய், வேற ஒரு பவர் இருக்குது, வேற ஒரு வல்லமை இருக்குது, அந்த வல்லமை இவனுடைய வல்லமை விட பெரிதாக இருக்கிறதுன்னு ஜனங்களுக்குள்ள அந்த கடைசி தருணத்திலும் ஒரு விழிப்புணர்வை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்கறதுக்கு இந்த 2 சாட்சிகளை பயன்படுத்துறாரு. அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல நிக்குது. நிகழ்ச்சி முடிக்கக்கூடிய நேரம் வந்து கண்டிப்பா. அதனால வந்து இந்த 2 சாட்சிகளை வந்து என்ன செய்ய போறாங்க, திடீர்னு வந்திருக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்றது வந்து அடுத்த நிகழ்ச்சியில் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். நேயர்களே, இந்த நாள் நிகழ்ச்சியிலும் பாருங்க, அதாவது நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் இந்த 11வது அதிகாரத்துலேருந்து ஆரம்பித்தோம். அதில் வந்து அந்தி கிறிஸ்துவோட காரியங்கள் கொடுத்து பேசிட்டு 2 சாட்சிகளை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நேரம் இல்லை. இதை பற்றி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன புரியுதுன்றதை நீங்கள் கொஷின்ஸை அனுப்பி வைங்க. தொடர்ந்து இதே போல் அடுத்த நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பர் ஜேம்ஸ். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, மிருகத்தின் முத்திரை, நியாய தீர்ப்பு போன்றவைகளை குறித்து மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள இயேசுவின் துவனி ஊழியங்கள் வழங்கும் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களால் எழுதிய புத்தகம் 3 மொழியில் வெளிவந்துள்ளன. தமிழில் வெளிப்படுத்தின விசேஷ செய்திகள், ஆங்கிலத்தில் அன்வெயிலிங் தி மிஸ்ட்ரீஸ் ஆஃப் அப்போகலிப்ஸ், கன்னடத்தில் பிரகடனை புஸ்தகா இப்பொழுது விற்பனையில் உள்ளன. இதை அமேசானிலும் பிளிப்கார்ட்டிலும் எங்கள் ஆப்பிலும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9731172297. நம்ம சென்ற நிகழ்ச்சியில் பேசினோம் கூட அது 2 தீர்க்கதரிசிகள் அல்லது 2 சாட்சிகள் அப்படின்றத பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். ஆமாம். நான் கூட ஒரு கேள்வி கேட்டேன், திடீர்னு எப்படி இவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படின்றது ஒரு கேள்வியோட நம்ம ஆரம்பித்தோம். அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்க. ஏன்னா அந்தி கிறிஸ்துவுக்கு செய்கிறத விட மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை இவங்க செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பேச ஆரம்பித்தோம். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அந்தி கிறிஸ்து என்பது சாத்தானுடைய திருத்துவத்தில் 2வது இடத்துல இருக்கக்கூடியவன். சாத்தானுக்கு ஒரு திருத்துவத்தை வந்து வேதத்தில் சொல்றாங்க. சரி. ஒன்று வந்து வலு சர்ப்பம், 2வது வந்து அந்தி கிறிஸ்து, 3வது வந்து கள்ள தீர்க்கதரிசி. ஆண்டவர் வந்து எப்போ பூலோகத்தின் ஆண்டவராக வரப்போறாரு அப்படின்னா, 2ஆம் வருகைக்கு பிறகு இந்த உலகத்தை அவர் வந்து பிடித்து, அதுக்கு பிறகு அவர் தான் இந்த பூலோகத்தின் மேலே அவர் வந்து அரசாட்சி பண்ணுவார். இப்போ பூலோகத்தின் ஆண்டவர் அப்படிங்கிற பேர் வந்து அதுக்கு பிறகுதான் கொடுக்கப்படும். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்களுடைய வாயில் இருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். எல்லாருமே இந்த மாதிரி கொல்லணும்னு நினைச்சாலே மரணம் தான் அவனுக்கு. அது வந்து கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு தண்டனை.